வணக்கம், நான் உதயநிதி பேசுகிறேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலியமா அறிமுகமான இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய முதல் நன்றி. நாங்கள் வந்து ஓப்பனிங் இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா சாங்ஸ்லாம் ஹிட்டு, ட்ரெய்லர்ஸ் செம ஹிட்டு. ஸோ கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நினச்சோம். பட் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்து நாங்களே எதிர்பார்க்காதது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. அதை வந்து நாங்கள் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெற்றியை வந்து இன்னும் கொண்டாடணும்னு இருக்கோம் நாங்கள். எல்லாரும் கேட்குறாங்க அடுத்த படம் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களான்னு. நான் அதை பற்றிலாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. நான் இந்த படத்தோட வெற்றியை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாமே ராஜேஷ் சார் அவருடைய வேலை தாங்க. அவர் தான் வந்து ஃபுல்லாக இனிஷியேட்டிவ் எடுத்து எனக்கு ரிஹர்சல் கொடுத்தது. எனக்கு வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இப்படி பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள் சார், என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. சந்தானம் சாரோட இன்புட் வந்து இந்த படத்தில் அவ்வளோ இருக்குது. எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது அவர். என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நிறையா வந்து அவரை பார்த்து தான் காப்பி அடித்து பண்ணேன். இது மாதிரி அவங்க 2 பேருக்கு தான் இந்த படத்தோட நான் வந்து நல்லா லைவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க 2 பேர் தான் மெயின் ரீசன். சரண்யா மேமோட நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், நம்மளை விட அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹன்சிகா வந்து ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து ஒரு ஹீரோவாக என்னை வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அது வந்து ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த படத்தை ரொமான்டிக் காமெடின்னு சொல்ல முடியாது. இது வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி. ரொமான்ஸில் கூட காமெடி தான் அதிகமாக இருக்கும். எனக்கும் மன்சிகாவும் வந்து இப்போ சீன்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் காமெடி தான் அதிகமாக வந்து வச்சுருந்தார் இவர் டைரக்டர். ஸோ அதை பற்றி ஃபீல்லாம் பண்ணல. படம் ஹிட் ஆகணுன்னு இனிமேல் ஃபீல் பண்ணி நியூஸ் நான் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் டேரக்டராக அவர் வந்து 2 படம் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரியும் ஆடியன்ஸோட பல்ஸு, நான் என்ன பண்ணணுன்னு ஆடியன்ஸ் விரும்புவாங்கங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவரோட இஷ்டத்தில் நான் போயிட்டேன். நான் லைலா காலேஜ்லேருந்து வந்திருக்கவங்க எல்லாமே வந்து இப்போ பெருசாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். விஷால், விஜய் சார், சூர்யா சார், எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்திருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அது தெரியல என்ன கனெக்ஷன் எனக்கு சொல்ல தெரியல. ஃபேமிலியே வந்து டோட்டலாக வந்து சினிமா பேக்ட்ராப் தான். என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே பூம்பார் ப்ரொடக்ஷன்ஸு படங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக வீட்டை சுற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி பின்னாடி. ஸோ இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தால் ஏதாவது ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஷூட்டிங் பார்த்து வளர்ந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். படங்கள் நிறையா பார்ப்பேன். என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் சினிமாவில் இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்னை இப்படி சினிமாக்குள்ளே தள்ளி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் படம் பார்த்தாங்க. தாத்தா வந்து இன்னும் பார்க்குற, தாத்தா நாளைக்கு காலையில் பார்க்குறாங்க. ஆனால் முதல் நாள் ரிப்போர்ட் கேட்டாங்க, அப்போவே எல்லாருக்கும் விசாரிச்சிட்டாங்க. அப்பா அம்மா வந்து ஆடியன்ஸோட வந்து நேற்று நைட்டு ஒரு வாட்டி மதுரையில் பார்த்தாங்க. ஃபஸ்ட் ஷோ தேவியில் ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தாங்க. அவங்களாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அருள்நிதி வந்து இன்னும் படம் பார்க்கல நினைக்கிறேன். டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஃபோன் பண்ணல. இன்னும் நான் யாருக்குமே ஷோ போடலை. நான் ப்ரிவியூ ஷோவே போடவே இல்லை. ஆமாம், அப்பா அம்மா மட்டும்தான் ஷோ போட்டேன். ஸோ இன்னும் ஃபோன் வரல. ஸோ இன்னும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் அதாங்க இந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஈஸியாக ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகிடலாம். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு லைவாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி படம் தான் நான் அடுத்து பண்ண போகிறேன். எல்லா கிரெடிட்டுமே தினேஷ் மாஸ்டர் தான். கிலா சாங் மட்டும் கொஞ்சம் ரிஹர்சல் நிறைய பண்ணி டைம் எடுத்து பண்ணோம். ஸோ மாஸ்டர் சொன்னார், மாஸ்டர் சார் இந்த பாட்டு மட்டும் நீங்கள் ஆடிடுங்க சார், நமக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் சார் அப்படின்னு ஆட வச்சார். அதே மாதிரி லாஸ்ட்டாக எடுத்த வேணாம் மச்சான் சாங் வந்து நான் சொன்னேன், மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். மாஸ்டர் வேணவே வேணாம், இந்த பாட்டு பெரிய ஹிட்டு, இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லாரும் ஆடணும், நீங்கள் போடுற ஸ்டெப்பு அவ்வளோ ஈஸியாக இருக்கணும், வீட்டில் கூட இப்போ இந்த பாட்டு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்பை போட்டு ஆடணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோன்னு பிளான் பண்ணி தான் அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக பண்ணார். அழகே சாங்கில் நான் கொஞ்சம் எனக்கு தெரியும் நான் பண்ண தப்புகள். கண்டிப்பாக டான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாராட்டுறவங்க கூட டான்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க தான் சொல்கிறாங்க. எல்லா கிரெடிட்ஸுமே தினேஷ் மாஸ்டருக்கு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் புதுமுகம். ஆனால் என்னென்னா என் கூட வந்து ஒன்று சந்தானம் இருப்பாப்புல, இல்லை ஹன்சிகா இருப்பாங்க, இல்லை சரண்யா மேடம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச முகங்கள். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் கிடையாது. எல்லாமே அவங்கள சுற்றி தான் வந்து கூட்டம் கூடுமே தவிர எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. நோன் ஃபேஸ் தான். பட் அவங்க வந்து சினிமா வந்து பெரிய ஸ்டார்ஸ்னால அவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனைகள் ஷூட்டிங்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து நானும் சந்தானம் சார், டைரக்டர் சார், ஹீரோயின் வந்து இந்த வாரம் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் போகிறோம். அங்கே ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கிளம்புறோம்.
அதுக்கப்புறமா வந்துட்டு 20th டே வாக்கில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறோம். நானும் சந்தானம் சார் அண்ட் ராஜேஷ் சார் 3 பேருமே தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகலான்னு இருக்கோம். ஒரு சரி ரசிகர்களோட வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க, அவங்க போய் நேராக பார்த்து தேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்புறோம். indiaglitz.com வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுடைய வெப்சைட் நடத்தின கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ண உங்களுக்கு ஷோலலாம் வந்து நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணோம் உங்களோட. ஸோ தயவுசெய்து போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க, திருட்டு விசிலில் படம் பார்க்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.